ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படிங்க இருக்கும் சார்? இது வரைக்கும் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருந்தார், இப்போ 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. சனீஸ்வரர் லாபஸ்தானத்தில் போனால் நல்லா இருக்குமா சார்? இதுதானே உங்கள் பயம். ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும். இது வரைக்கும் மேல் அதிகாரிகள் தொல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன் சார், ரெக்கக்னேஷனே இல்லை சார். பக்கத்துலேயே காலாட்டின்னு உட்காந்துக்கிறான், அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறான் சார், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு மன நிம்மதி வருமா சார்? ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னா அற்புதமாக கிடைக்கும். இடம் மாறுதல் உங்களுக்கு மன நிம்மதி வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும். வீடு வாங்கலாமா? வாங்கலாம். வாகனங்கள் வாங்கலாமா? வாங்கலாம். பழைய வாகனங்கள் கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கலாமா? வாங்கலாம். சார் ஒரு சின்ன ஃப்ளாட் வச்சுட்ருக்கேன் சார், அதை வீடாக மாற்றிக்கலாமா அப்படின்னா வாங்கலாம். சார் இந்த கடன்லாம் வாங்குறேன்னு எனக்கு இஎம்ஐ கட்டுற அளவுக்கு பணம் வருமா சார்? இல்லைனா வெறும் லாபத்தையும் கொடுத்து என்னை கடன்காரனை மாற்றிடுவானா அப்படின்னா பயப்பட வேண்டாம். லாபஸ்தானத்தில் சனீஸ்வரர் வர்றதும் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுப்பார். சிற சொத்துக்கள் அமையும். திருமண வாழ்க்கை நல்ல, இது வரைக்கும் உறவுகள் பிரச்சனையாக இருந்தாலும் நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் வரும். இப்படி நான் சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாம் சார். நான் எங்கேயாவது ஊர் விட்டு ஊர் போய் வெளிநாடோ வெளி மாநிலத்தில் பெங்களூர், மைசூர், ஹைதராபாத் அந்த மாதிரி நான் பண்ணலாமா சார் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். சொந்த தொழில் செய்கிறீங்க, அந்த தொழில் நல்லா இருக்குமா, வருமானம் கூடுமா? கடன் வாங்கி நான் பேங்க்கில் கடன் வாங்கிட்டேன்னா சார் இஎம்ஐ கட்டணும், நான் எப்படி கட்டுவேன்? தொழில் நல்லா இருந்தால் தானே. தாராளமாக நீங்கள் கடன் வாங்கி எக்ஸ்டென்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் தாராளமாக நம்பிக்கையோடு செய்யுங்க. மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். நினைத்ததை சரியானபடி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.